ஹாய்! இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனல்ல வந்த வீடியோஸ்க்கு நீங்க குடுத்த சப்போர்ட்க்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோவையும் ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே ரிசீவ் ஆகும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம வந்து கோடிங் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன டிப் தான் கொடுக்க போகிறேன். ஸோ எனக்கு வந்துட்டு கோடிங்கே என்னன்னு தெரியாது, நான் வந்து ஒரு பிகினர், ஆனால் நான் வந்து கோட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஸோ நான் என்ன பண்ணால் என்னால் கோடிங் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சில கொஸ்டின்ஸ்லாம் நம்ம கிட்ட இருக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ள பிகினர்ஸ்க்காக தான் இன்னைக்கான வீடியோ. ஸோ கோடிங்கை வந்து எப்படி ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து நம்ம கற்றுக்கலாம், எப்படி பண்ணலான்றது தான் இன்றைக்கி டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ கரெக்டாக ஃபுல் வீடியோவே நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு உங்களால் கோடிங் பண்ண முடியும். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து கோடிங் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, நீங்கள் எதுக்காக கோடிங் கற்றுக்குறீங்க அப்படின்றது தான். ஓகேவா? ஸோ என்ன ரீசனாக இருக்கும்? உங்களுக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆகணும், இல்லை ஒரு வெப் டெவலப்பர் ஆகணும், இல்லை ஓனாக ப்ராஜெக்ட் பண்ணணும், இந்த மாதிரி என்ன ரீசனுக்காக நீங்கள் கோடிங் கற்றுக்க போகிறீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ என்ன ரீசன்னு கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இப்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்டில் இருந்து வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கம்ப்யூட்டர்ஸ் பற்றி நாலேஜ் இருக்கும். அது எப்படி ஒர்க் ஆகுது, என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. இன்கேஸ் நான் வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட் இல்லை, ஸ்கூல்லேயும் வந்துட்டு நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து சூஸ் பண்ணல, இப்போ தான் எனக்கு வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு, ஸோ நான் எப்படி கற்றுக்கிறது அப்படின்னா இதுதான் அவங்களுக்கான ஸ்டெப். எப்படி வந்து இந்த கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகுது அப்படின்றத நீங்கள் கற்றுக்கணும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஹவு த சிஸ்டம் ஒர்க்ஸ். ஸோ நீங்கள் கோடிங் கற்றுக்க போகிறீங்கன்னு ஆயிடுச்சு. ஏற்கனவே கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட்னா நோ இஷ்யூ, அவங்களால வந்து என்ன பண்ண முடியும், ஈஸியாக ஒவ்வொரு ஸ்டெப்பையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட் இல்லாதவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல கம்ப்யூட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை கற்றுக்கணும். அதுதான் இனிஷியல் ஸ்டெப். ஓகேவா? ஸோ ரீசன் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் எப்படியெல்லாம் ஒர்க் ஆகுது, ஸோ அதில் என்ன மாதிரியான ப்ராசஸ்லாம் நடக்குதுன்றதை நீங்கள் டீட்டெயிலாக கற்றுக்கணும். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, என்ன லாங்குவேஜ் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க அப்படின்றத சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நிறையா கோடிங் லாங்குவேஜ் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் என்ன கற்றுக்க போகிறீங்கன்றத ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. எய்தர் அது ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருக்கலாம், இல்லைன்னா வெப் கற்றுக்கிறதுக்காண்டி உள்ள லாங்குவேஜாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன கோடிங் லாங்குவேஜ் கற்றுக்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. சும்மா எல்லாத்துலேயும் சி கொஞ்சம், C++ கொஞ்சம், ஜாவா கொஞ்சம், பைத்தான் கொஞ்சம் அப்படி படிச்சிங்கன்னா டோட்டலி வேஸ்ட். அதுக்கு பெட்டர் ஏதாவது ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜை சூஸ் பண்ணி அதில் எஃபோர்ட் போட்டு அதோட திங்ஸை மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களால் ஈஸியாக வந்துட்டு நல்லாவே லேர்ன் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இன்டர்ன்ஷிப்போ இல்லை வந்து அடுத்தடுத்து ஜாப்க்கோ நீங்கள் எதுக்காக கோடிங் கற்றுக்குறீங்களோ அதை இன்னும் ஸ்பீடப் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ சூஸ் ஒன் லாங்குவேஜ் அட் அ டைம். ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் வேணால் நீங்கள் அடுத்த லாங்குவேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன்ல ஸ்ட்ராங்காக இருங்க. அப்போ தான் உங்களால் கோடிங்கை வந்து ஈஸியாக கிராஸ்ப் பண்ணிக்க முடியும். ஓகே? ஸோ கோடிங் லாங்குவேஜை சூஸ் பண்ணிட்டீங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, பேசிக் அந்த கோடிங் லாங்குவேஜுக்கு என்னென்ன பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணணும். காமனாக வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்குன்னு ஒரு பேசிக் திங்ஸ் இருக்கும். ஓகேவா? சின்டாக்ஸ் இதெல்லாம் வந்து அதோட டெர்மினாலஜி. ஸோ இப்போ நான் சொல்லும்போது வேணால் அது உங்களுக்கு காம்ப்ளிகேட்டடாக தெரியலாம். ஒன்ஸ் நீங்கள் அந்த பேசிக்ஸ் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா இந்த டேர்ம்லாம் வந்து ரொம்ப சிம்பிளான வார்த்தை தான். ஸோ சின்டாக்ஸ் என்னன்னு கற்றுக்கோங்க, கீவேர்ட்னா என்னன்னு கற்றுக்கோங்க, ஐடென்டிஃபயர்ஸ்னால் என்னன்னு கற்றுக்கோங்க, வேரியபிள்ஸ்னால் என்னென்னு, லூப்பிங் கண்டிஷன்ஸ், அந்த மாதிரி என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ், மெத்தட்ஸ், ஸோ என்னென்ன சினாரியோஸ்லாம் வந்துட்டு அந்த கோடிங் லாங்குவேஜில் வரப்போதோ அது எல்லாத்தோட பேசிக்ஸை
தரவா கற்றுக்கோங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். ஏன்னா பேசிக்ஸ் கிளியராக இருந்தது அப்படின்னா உங்களால் என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸை வேணாலும் பண்ண முடியும். ஸோ பேசிக் கற்றுக்கும்போது ரொம்ப கீனாக கற்றுக்கோங்க. ஒரு சின்ன டவுட்ஸ் கூட உங்களுக்கு இருக்கக்கூடாது. இப்போ ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கான்செப்ட் பற்றி தரவாக லேர்ன் பண்ணுங்கள். லேர்ன் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. ஆன்லைன் ரிசோர்ஸஸ் நிறையா இருக்குது. நீங்கள் வந்து வீடியோஸ் பார்த்து கற்றுக்கலாம். இல்லாட்டி வந்துட்டு நிறையா பிளாக்ஸ் இருக்குது. அது இல்லாமல் நிறைய டுட்டோரியல் வீடியோஸ் இருக்குது, டுட்டோரியல் பிளாக்ஸ் இருக்குது. ஸோ நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. இதெல்லாம் யூஸ் பண்ணி உங்களால் எவ்வளோ தூரம் கற்றுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் கற்றுக்கோங்க. இதில் என்னென்னா புக்ஸ் இருக்குது, இ-புக்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன ஆப்ஷன் பெட்டரோ அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி பேசிக்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸில் ஸ்ட்ராங்காக இருங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை டு கோட் பை ஹேண்ட். இது என்ன மீனிங்னா, இப்போ நீங்கள் பேசிக்ஸ் கற்றுப்பீங்க. கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நீங்களாக கோட் பண்ண ஆரம்பிங்க. ஓகேவா? கோட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு சிஸ்டம் இருந்தால் தான் கோட் பண்ணணும், இல்லை எனக்கு இந்த அப்ளிகேஷன் இருந்தால் தான் கோட் பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு நெசசிட்டியும் இல்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு நோட் புக் எடுத்து வச்சுட்டு இந்த சின்டாக்ஸை இப்படி ஒர்க் அவுட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரஃப்பாக நீங்கள் உங்கள் ஹேண்டாலேயே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ எழுதி பாருங்கள். ஏன்னா நிறையா கம்பெனிஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ ப்ராசஸ் பண்ணும்போது கோட் வந்து உங்களை டைப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறதை விட முதல்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு அது நாலேஜ் இருக்குன்னு சொல்லி ரிட்டர்னில் தான் கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு ரிட்டர்ன் தெரிஞ்சிருக்கணும். அதனால பெட்டர் ஃபஸ்ட்டு நீங்கள் பேசிக்ஸ் கற்றுக்கிட்டதுக்கு அதுக்கு அடுத்த ஸ்டெப்பே எப்படி நம்ம கோட் பண்ணலாம் அப்படின்றத நீங்களாவே வந்து ஒரு நோட் புக் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், கம்ப்யூட்டர்லேயோ இல்லை மொபைல் ஆப்லேயோ. ஓகேவா? கம்ப்யூட்டர் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நிறையா மொபைல் ஆப்ஸ்லேயே வந்து நம்ம கோடிங்க்கான ஆப் எல்லாமே இருக்கும். அது எல்லாத்தையுமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதிலே கூட உங்களால் கோடிங் கற்றுக்க முடியும். ஓகேவா? அதனால நான் சிஸ்டம் இல்லை என்கிட்ட, அதனால என்னால் கற்றுக்க முடியலை அப்படின்ற எக்ஸ்கியூஸே வேண்டாம். சிஸ்டம் இருந்தாலும் ஓகே, இல்லை லேப்டாப் வச்சுருந்தாலும் ஓகே, இல்லை மொபைல் ஃபோன் வச்சுருந்தாலும் ஓகே. எதில் வேணாலும் நீங்கள் கற்றுக்க முடியும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு கற்றுக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும். ஓகேவா? ஸோ என்னென்ன இந்த சின்டாக்ஸ்க்கு இப்படி ஒர்க் ஆகுமா அப்படி ஒர்க் ஆகுமான்றது ஃபஸ்ட்டு ரஃப்பாக நோட் புக்கில் எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை நீங்கள் போயிட்டு அந்த ஆப்பில் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் பாட்டுக்கு டேரெக்டாக சிஸ்டமில் போயிட்டு டைப் பண்ணுவீங்க. ஒரு லெவலுக்கு மேலே என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் அதிலே டீபக் பண்ணுவீங்க. டீபக் அப்படின்றது என்னென்னா எரர்ஸ் செக் பண்ணுறது அதிலே இருக்கும். பட் பெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் முதல்ல ரஃப்பாக நோட்டில் எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? சும்மா சின்டாக்ஸ் தானே அப்படின்னு பார்க்காம எதுக்காக இதை பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் தெளிவாக கற்றுக்கணும். அடுத்தது இன்கேஸ் உங்களுக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஏதோ டவுட் இருக்குது அப்படின்னா மற்றவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்குறதுக்கு சங்கடப்பட வேண்டாம். ஓகேவா? ஏன்னா நம்ம நிறைய பேர் ஹெசிடேட் ஆகிட்டு அப்படியே உட்காந்துருப்போம். இல்லைன்னா ஒன்று ஹெசிடேஷனாக இருக்கும், இன்னொன்று வந்துட்டு இவங்கள்ட்ட போய் நம்ம என்ன கேட்குறது அப்படின்ற மாதிரி தாட் கூட இருக்கலாம். ஸோ பெட்டர் நமக்கு ஒரு விஷயம் தெரியலை, நம்ம அந்த விஷயத்த கற்றுக்கணும் அப்படின்னா அவங்க நம்மளை விட சின்னவங்களாக இருந்தாலும் அவங்கள்ட்ட போய் கேட்டு கற்றுக்கிறது தப்பில்லை. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா உங்களை விட சின்னவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவங்கள்ட்ட கேட்டு கற்றுக்கிறதுக்கு என்றைக்குமே தயங்காதீங்க. ஓகே. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக், அந்த இதை வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும். இது என்னன்னா இப்போ உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதை எப்படி நீங்கள் சால்வ் பண்ணணும். இப்போ நம்ம இந்த ரியல் லைஃப்பில் நம்ம எப்படி வந்துட்டு ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம சால்வ் பண்ணி போகிறோமோ அந்த மாதிரி தான். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்டோட ப்ராப்ளம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றதையும் தெரியணும். ஸோ இதை நீங்கள் டீட்டெயிலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா டேட்டா ஸ்ட்ரக்சர், அல்காரிதம்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணணும். ஓகேவா? ஒன்ஸ் நீங்கள் கோடிங் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, சின்டாக்ஸ் பண்ண தெரிஞ்சிருச்சு, கோட் ப்ராசஸ் பண்ண தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்து நீங்கள் பண்ண வேண்டிய ஸ்டெப் வந்து லேர்ன் டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம். டேட்டா ஸ்ட்ரக்சர்ன்றீங்க, அல்காரிதம்ன்றீங்க, இது என்ன அப்படின்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ன்றது எப்படி வந்து நீங்கள்
கிரியேட் பண்ணக்கூடிய இப்போ கோடிங்க்குன்னு ஒரு சில டேட்டாஸ் இருக்குமா, அந்த டேட்டாவை எப்படி அரேஞ்ச் பண்ணணுங்கிறத கற்றுக் கொடுக்கும் டேட்டா ஸ்ட்ரக்சர் படிச்சீங்கன்னா. ஓகேவா, இந்த டேட்டாவை இப்படி தான் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்றது. அதே மாதிரி இந்த டேட்டாவை இப்படி தான் ஸ்டோர் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா we must learn data structure. அல்காரிதம்னு பார்த்தீங்கன்னா, அல்காரிதம்னா ஜென்ரலாக அல்காரிதம்னா என்ன, ஏதாவது ஒரு ப்ராசஸ் பண்ண போகிறோன்னா அதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணணுன்றதை சொல்கிறது தான் அல்காரிதம். ஓகேவா, ஸோ அப்போது ஒவ்வொரு கான்செப்ட்டுக்கும் ஒரு அல்காரிதம் இருக்கும். ஸோ அந்த அல்காரிதம் எல்லாமே நீங்கள் ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டிங்கன்னா எந்த மாதிரியான ப்ராப்ளமையும் வந்து உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ணி அதுக்கான கோடிங்கை உங்களால் ப்ரொசீட் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ அதுக்காக தான் இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதமை நம்ம லேர்ன் பண்ணணும். இதை லேர்ன் பண்ணுறது மூலமாக நம்மளால் ஈஸியாக என்ன பண்ண முடியும், எந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் வந்தாலும் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் இன்டர்வியூஸ் போகும்போது நிறையா இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம் ரெலவெண்ட்டான கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. எதனால் அப்படி கேட்குறாங்க அப்படின்னா, இப்போது அவங்களுக்கு வந்துட்டு எஃபிஷியண்ட்டான ஒரு எம்ப்ளாயி தான் தேவை. ஓகேவா, ஸோ ஒரு 4 பேர் போகிற இன்டர்வியூவில் 4 பேரும் வந்து ஒரு டைப் ஆஃப் ஒரே கோடிங் தான், பட் 4 பேருக்கும் கொடுக்குறாங்க. எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஒருத்தர் 2 பேரை செலக்ட் பண்ணுவாங்க. ரீசன் என்னென்னா, யாரோட கோடிங் ப்ராசஸ் எஃபிஷியண்ட்டாக இருக்குது, மினிமைஸாக இருக்குது அப்படின்றத தான் பார்ப்பாங்க. ஸோ உங்களால் ஒரு மினிமல் நம்பர் ஆஃப் லைன்ஸ்லேயே ஒரு திங்கை வந்து சால்வ் பண்ண முடியும்னா நீங்கள் தான் அந்த கம்பெனிக்கு தேவை. ஓகேவா, ஸோ ஒன்ஸ் எனக்கு வந்து கோடிங் தான் தேவை அப்படிங்கும்போது இது எல்லாத்தையுமே நீங்கள் லேர்ன் பண்ணணும். ஓகே, ஸோ கோடிங் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும், டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதத்தை கிளியராக தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதில் நீங்கள் ஒர்க் பண்ணணும். லாஸ்ட் ஸ்டெப் என்னென்னா ஒர்க்கிங் ஆன் ஆன்லைன் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ உங்களுக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம் தெரிஞ்சிருச்சு, கோடிங் எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருச்சு, அப்புறம் என்ன பண்ணணும், அப்ளை பண்ணணும்ல. ஸோ நீங்கள் டைரெக்டாக உங்களுக்கு தோன்ற மாதிரி ப்ராஜெக்ட்ஸை நீங்களாவே க்ரியேட் பண்ணி அப்ளை பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேல்குலேட்டரை வந்து டிசைன் பண்ணுறது, இல்லை ஒரு கிளாக்கை டிசைன் பண்ணுறது, இந்த மாதிரி உங்களுக்கா நாலேஜுக்கு தோன்ற மாதிரி குட்டி குட்டி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லை இன்னும் நிறையா லேர்ன் பண்ணணும் அப்படின்னா இதுக்குன்னு தனித்தனியாக கம்யூனிட்டிஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லிங்க்டின்ல போய் பார்த்தீங்கன்னா நிறையா பேஜஸ் இருக்கும், நிறையா கம்யூனிட்டி டேப் இருக்கும். அதை நீங்கள் அவங்க கூட ஒரு காண்டாக்ட் வச்சுக்கிட்டு எப்படியெல்லாம் வந்து உங்களோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை உங்களோட நாலேஜை ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட்ஸ் ஓரியன்டாக நிறையா ப்ராக்டிஸ் வேணும் அப்படின்னா ஆன்லைன்லேயே நிறையா அவைலபிளாக இருக்குது. ஃபஸ்ட்டு குட்டி குட்டி ப்ராஜெக்ட்ஸாக எடுத்து ஒர்க் பண்ணுங்கள். ஒர்க் பண்ணதுக்கப்புறம் அதில் ஓரளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் மீடியம் லெவல் ப்ராஜெக்ட்ஸ், அப்புறம் கொஞ்சம் ஹை லெவல் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் பிகினர் லெவல். அதுக்கு அந்த இதுதான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் வந்து நிறைய வெப்சைட்ஸ்லேயே பார்த்தீங்க, இப்போ கீக் ஃபார் கீக்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரோக்ராமர்ஸ், இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸில் வந்துட்டு அவங்களே வந்து லீட் கோட், இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் உங்களோட கோடை வந்து கோடிங் நாலேஜை செக் பண்ணுறதுக்கு. ஸோ அதெல்லாம் கூட நீங்கள் போயிட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்து உங்களுக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குது, இல்லை நீங்கள் என்னென்ன கற்றுக்கணும் அப்படின்றத ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ கோடிங் கற்றுக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும். இதுக்கு வந்து எந்த ஒரு பேக்ரவுண்டும் தேவையில்லை, யார் வேணாலும் கோடிங் கற்றுக்க முடியும். ஓகேவா, ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே 1 by 1 ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக கோட் பண்ணுறதை கற்றுக்க முடியும். ஸோ இன்றைக்கி அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். பாய்.